கர்த்தர் கிருபை தருவாராக. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம், அவரை பின்தொடர்கிற ஒரு அனுபவம், விடாப்பிடியாக எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கரத்தை பிடித்து நடந்து கொள்கிற அனுபவம், நம்முடைய முழு வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கிற ஒரு அனுபவம், அவரை பற்றி கொள்வது, எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு ஜெபத்தில் வைத்து நடக்கிற ஒரு அனுபவம், அவரை பற்றி பிடித்து கொள்கிற அனுபவம், நம்முடைய சுய ஞானத்தை சுய அறிவை பயன்படுத்தாமல், நம்முடைய சுய சிந்தனையை சுய சித்தத்தை பயன்படுத்தாமல், தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் என்னவென்று ஜெபித்து கண்டறிந்து வேத வசனங்களை மையமாக ஆதாரமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிற பொழுது முழுமையாக நம்முடைய இருதயத்தையும் வாழ்க்கையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தரை சார்ந்து வாழ்வது கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு நல்ல வாழ்க்கையாகும். அவரை பற்றும் விசுவாசம், அவர் மேல் வைக்கிற முழு நம்பிக்கை, அவருக்காக உண்மை உத்தமமாய் வாழ்கிற பரிசுத்த வாழ்வு, அது நமக்கு தைரியத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசமானது நமக்கு சோதனைகளை ஜெயிப்பதற்கும் வாழ்வின் போராட்டங்களை வென்று எடுப்பதற்கும் நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து செல்வதற்கும் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை வெற்றிகரமாக கட்டி எழுப்புவதற்கும் நமக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையையும் கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் எப்பொழுதும் சேருகிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொண்டு வந்துவிடும். கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எபேசியர் 3:11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த சில கிருபைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய ரகசியத்தின் ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை பற்றும் விசுவாசத்திலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறபடினாலே நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து செல்வோம். அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் நாம் விளங்குவோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருகிற தேவன். வருகிற சோதனைகள் போராட்டங்களிலே ஜெயம் எடுப்பதற்கு அவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அவரை பற்றுகிற அந்த விசுவாசம் நமக்கு வெற்றி வாழ்க்கையை கொண்டு வரும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சாதித்து கடந்து செல்ல, அநேகரை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்த, அநேக தலைவர்களை உருவாக்க நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.